ஆந்திராவின் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு சந்திரபாபு நாயுடு முதல் முறையா தெலுங்கானாவுக்கு போயிருக்காரு. ஸோ அங்க போய் அந்த தெலுங்கானா முதலமைச்சரை மீட் பண்ணி அவரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க. நம்ம சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவுக்கு போய் என்ன உரையாற்றினாரு, யாருக்கிட்ட எல்லாம் பேசினாரு, என்ன தகவலை அவர் சொல்லியிருக்காருன்ற முழு விவரத்தை நாம இப்போ இந்த பதிவு மூலமா பார்த்துடலாம். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையுடன், அதாவது கிட்டத்தட்ட 135 இடங்கள் வந்து தனி பெரும்பான்மையுடன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சியும் வந்து கூட்டமைச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியா அவங்க கூட பாரதிய ஜனதாவும் இருந்தாங்க. ஸோ பவன் கல்யாண் சார் வந்து பாத்தீங்கன்னா 21 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாலும் அவர் கூட கூட்டணியில இருந்த பவன் கல்யாண் சாருக்கு பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடிகையும் அமைச்சருமா இருந்த ரோஜா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ அங்க ஆந்திர மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திரா வந்து ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டா பிரிஞ்ச தெலுங்கானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நேராக போயிருக்காரு. ஸோ போயிட்டு அங்க இருக்கக்கூடிய, அங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க. ஸோ அந்த முதலமைச்சரை மீட் பண்ணி அவர் பேசியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசும்போது ஆந்திராவும் தெலுங்கானாவும் எனக்கு 2 கண்கள் போன்றதுதான். ஸோ கண்டிப்பா எந்த வேற்றுமையும் இல்லாம நான் வந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சேர்ந்துதான் நான் பாடுபடுவேன். எல்லாமே எனக்கு 2 கண்ணு, எந்த கண்ணை விட்டு அந்த கண்ணை நான் பாக்குறேன்ற மாதிரி இருக்காது. என்னோட ஆட்சியில எந்த அளவுக்கு தெலுங்கானாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, ஆந்திர மாநிலம் முதல்ல ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பா அங்க தெலுங்கானால பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சிக்கான உண்டான எல்லாரும் வந்து அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏராளமான தொண்டர்கள் வந்து தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் தெலுங்கானாவிலும் இருக்காங்க. ஸோ அவர்களோட ஆதரவும் எனக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ முக்கியமான விஷயமா இதுல பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்திராவில் தெலுங்கானாவும் ஆந்திராவும் வந்து வேறு கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே என்னுடைய 2 கண்கள் அப்படின்னு அவர் சொல்லி அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ கண்டிப்பா எல்லா வளர்ச்சி திட்டங்களும் ஆந்திராவில் எப்படி இருக்கோ அதே போல தெலுங்கானாவிலும் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சொல்லிருக்காரு. ஸோ ஆந்திரா மக்கள் மட்டும் இல்லாம ஆந்திர மக்களே இப்போ வந்து நிறைய மகிழ்ச்சிகரமான விஷயத்துல இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த உதவித்தொகை, அதாவது பாத்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகையை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஏத்தி அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு வீட்டுக்கு போய் நேரடியா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த விழாவையே வந்து அவரே துவக்கி வச்சிருக்காரு. முதலமைச்சர் கையாலேயே அதை துவக்கி வச்சாரு அப்படின்றது சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுவே வந்து ஆந்திர மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இந்த தருணத்துல தெலுங்கானாக்கும் போய் கண்டிப்பா இதுவும் என்னுடைய ஒரு கண் மாதிரி தான், கண்டிப்பா இதோட தெலுங்கானோட வளர்ச்சிக்காகவும் நான் பாடுபடும் அப்படின்னு அவர் சொல்லும் போது கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய ஆந்திர மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா ஒரு முன்மாதிரியான தலைவரா வந்து சந்திரபாபு நாயுடு சாரை வந்து பாக்குறாங்க. ஸோ ஆந்திராவில் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றத்தின் காரணமா ஆந்திரா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா நான் உயர்த்துவேன் அப்படின்னு தான் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அங்க வந்து எல்லா விதத்திலையும் ஆந்திராவை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2047க்குள்ள இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக ஆந்திராவை உயர்த்தி காமிப்பேன் அப்படின்றதுதான் வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஆட்சியில வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த பாக்குறாங்கன்றதுதான் ஒரு பேசும் பொருளா இருக்கு. மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றத்தால கண்டிப்பா வந்து ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி கோவில். ஸோ திருப்பதி கோவிலுக்கு மக்கள் எளிமையான முறையில வந்து எளிதா வந்து அவங்க சாமி தரிசனம் பண்ணணும், அது ஏழை எளிய மக்கள் வந்து கரெக்டா வந்து அவங்க வந்து சாமி தரிசனத்தை பண்ணணும், அதுக்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து சிறப்பா பண்ணி கொடுக்கணும் அரசுன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் இதுதான். இதை வந்து கரெக்டா ஹைலைட்டா அவர் பாக்குறாரு. ஸோ எல்லாமே கஷ்டப்படுறாங்க, கூட்ட நெரிசல் சிக்கி தவிக்கிறாங்க, 2-3 நாள் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் இல்லாம மக்களை வந்து எல்லாருமே சரிசமம் தான், சாமி முன்னாடி எல்லாருமே சரிசமம் தான் அப்படின்ற விஷயத்த அவரு முன்னெடுத்திருக்காருன்றதான் சிறப்பான விஷயம். ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆந்திரா மக்களுக்கு ஒரு முன்னோடியான ஒரு முதலமைச்சரா வந்து செயல்படுறாருன்றதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவும் இந்த தகவலும் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.